நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து நம்ம வேக்சினேஷனுக்குள்ளே கொண்டு போய் நம்ம இந்த கேன்சரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மிஷின் இப்போ இந்தியாவில் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அந்த மிஷினை நம்ம இந்தியாவுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட பிக்கஸ்ட் ஹைலைட் இந்த ஈவெண்ட். அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா நம்ம இந்த இடத்துல நம்ம அதை லான்ச் பண்ணி நம்ம பீப்புளுக்காக அதை செய்கிறோன்ற போது அது ஒரு பிக் இனிஷியேட்டிவ். அது மட்டும் கிடையாது, இப்போ இங்கே இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஒரு 9 years to 14 years இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 2100 கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குல்மஹர் மைத்ரியோட ஸ்பெஷல் இனிஷியேஷன். ஸோ அவங்க ஒரு சிஎஸ்ஆர் மூலமாக கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து 2100 பீப்புளுக்கு ஒரு ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்ப் அவ்வளோ பெரிய பீப்புளுக்கு, ஏன்னா 2100 பேருக்கு ஒரே நல்ல வேக்சினேஷன் பண்ணுறது அது ஒரு லார்ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அதை நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பெரிய லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஆன் கிரவுண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நம்ம மோர் தென் 15,000 கேர்ள்ஸ்க்கு நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா. இது வந்து ஒரு நேஷனல் வைட் ப்ரோக்ராம் தான், இது ஸ்டேட் வைட் நம்ம டிஃபைன் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்டாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுற ஒரு அஃபிஷியல் அட்டெம்ப்ட். ஸோ அது வந்து இத்தனை பீப்புளுக்கு நம்ம இத்தனை பேரோட லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது இல்லாமல் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ட்ரைவ் வெறும் 1 day நம்ம இது பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி யூனியன் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 மத்திய அமைச்சர்களும் சரி வர வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வரும். ஸோ லோக்கல் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து அது விஷயங்களுக்கு உண்டான அமைச்சர்களும் அதுக்குண்டான தலைமை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இதில் வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நம்மளுக்கு இங்கே அஃபீஷியலாக நம்மளுக்கு அட்டம் பண்ணுறோம்னு சொல்லும்போது அது நம்ம ஸ்டேட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு இம்பேக்ட் ஸ்டேட்டுன்றது நம்ம அட்டம் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் போய் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்க்ரீனிங்க்கு கொண்டு வரணும். இந்த மஷின் நிறைய பீப்புளுக்கு பயன்படுத்தி அதுலேருந்து வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வேக்சினேஷன் கொண்டு வந்து நம்ம இந்த வைரஸை நம்ம எராடிகேட் பண்ணுறது தான் இந்த முழுக்கட்டத்தோட நோக்கம். ஸோ இதுதான் இந்த யுனைட் வித்தஸோட ஒரு நோக்கம். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து வாருங்கள் சொல்லி நம்ம இந்த இனிஷியேட்டிவ் நம்மளுக்கு கொண்டு வரோம். இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மார்ச் 2 இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து இது இந்த பிக்கஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ 15,000 குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் 2,200 பிள்ளைங்களுக்கு தேவையான வேக்சினேஷன் ட்ரைவும் நம்ம அன்றைக்கி அங்கே கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா. ஸோ இது வந்து நமக்கு மத்திய இதுவும் சரி சென்ட்ரலும் சரி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் இன்னும் நிறையா விஷயங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து நம்ம மாநிலம் வந்து ஜீரோ ஃப்ரீ கேன்சர் மாநிலமாக நம்ம கொண்டு வர்றது தான் நம்ம முழுக்கட்டோட நோக்கமாக நம்மளுக்கு இருக்குது. அதுதான் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்னன்றது கேன்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு டாக்டர் வாணி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள நான் இதை பற்றி கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்கள பேச சொல்கிறேன். டாக்டர் வாணி, ஐம் பீடியாட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கேன்சர் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், வாய் புற்றுநோய் வந்து நமக்கு வந்து அதை பாதுகாக்கிற ஒரு நோய். அதை வந்து நம்ம எப்படி வேணால் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு வியாதி வந்தாலும் முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கறது இதை வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னங்கிறதுக்காக நம்ம சில டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் வர்றதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சீக்கிரம் கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணலாம், நம்ம லேட்டாக கண்டுபிடிக்கிறத விட. அதனால் இந்த வியாதி வந்து நம்மளால் பாதுகாக்க முடிகிற ஒரு வியாதி. அதுக்கு நமக்கு தேவை வந்து முதல்ல வந்து நமக்கு இந்த வியாதியை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல்ங்கிறது என்னென்னா, இது மோஸ்ட்டாக கல்யாணம் ஆகி கணவனோட இருக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த வியாதி வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து ஒரு வைரல்னு ஒரு இன்ஃபெக்ஷன் தான் காரணம், வேறு எதுவுமே இல்லை. இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நம்ம அதற்கான சில விதைகள் இருக்குது, அதை பாதுகாக்கணும். நம்ம வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது, ரொம்ப நாள் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கல்யாணம் பண்ணுறது, ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறது, நம்மளுடைய நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் அதை விட முக்கியமானது என்னன்னாக்கா, இந்த வியாதிக்கு வந்து உங்களை தயார்படுத்தி நீங்கள் டெஸ்ட்டு செஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுற மாதிரி இதுக்கும் தடுப்பூசி கிடைக்குது. அந்த தடுப்பூசியை வந்து 9 வயசுலேருந்து ஆண் பெண் இருவருக்கும் கொடுக்கணும். இந்த வியாதி வந்து ஆண்னால தான் பெண்ணுக்கு வருது, அவங்களுடைய இதில் இருக்க. அதனால் ஆண் பெண் இருவருக்கும் 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே, 18 வயசு அவங்க கல்யாணம் பண்ணி போகிறதுக்குள்ளே கொடுக்கறது நல்லது.
அதுவும் அந்த முதல் 2 11 12 வயசுலேயே அவங்களுக்கு போட்டுட்டிங்கன்னா அதுவும் கரெக்டான டோஸ் 3 டோஸ் கொடுக்கணும். அந்த வயசில் கொடுத்தா 2 டோஸே போதும். 9 11 வயசில் கொடுக்கும்போது 2 டோஸ் போதும். அதுக்கு மேலே போனால் தான் 3 டோஸ் கொடுக்கணும். ஆனால் 26 வயசுக்குள்ளே கொடுத்தா நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வேக்சினால். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா 21 வயசுலேருந்து எல்லாருமே 3 வருஷத்துக்கு ஒரு தரம் உங்கள் கர்ப்பவாயை புற்றுநோய் வருமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தரம் 29 வயசுக்குள்ளே செஞ்சுக்கணும். அப்படி முடியலன்னா 35 வயசுக்குள்ளே கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா இதனால் வர்ற மெயினானது 30 40 வயசில் தான் மெயினாக வரும் இந்த வியாதி. அதுக்கப்புறம் தீட்டு நின்று போனதுக்கப்புறம் வரும். அதனால் இப்போ 35 இல்லைன்னா 45 வயசுலனாலும் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் இந்த வியாதியை முழுக்க முழுக்க கண்டறிந்து கொள்ளலாம், வராமலும் தடுத்து கொள்ளலாம். வந்துவிட்டாலும் அதற்கான வைத்தியம் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு உடனே மருத்துவரை அணுகி வைத்தியம் பார்த்து கொள்ளுங்கள். இதை பற்றி புரிதல் இருக்கிறவங்க இதை உங்கள் கூடயே வச்சுக்காம உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற 10 பேருக்கு சொல்லணும். அப்போ தான் இதனுடைய இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இதுக்கு நல்லா பயன்பெறுவார்கள். இது ஃப்ரீயாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உங்களை போய் பரிசோதித்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் ஆஸ்பத்திரி எல்லா ஹாஸ்பிட்டலிலும் நீங்கள் போய் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். அட்வைஸ் பை த டாக்டர் டு டேக் திஸ் சர்விக்கல் கேன்சர். ஆனால் இப்போ வரைக்கும் நான் எடுக்கலை. ஏன்னா அதுக்கான நமக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே நான் ஒரு அட்வொகேட், நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, விமன் இருந்தாலும் நமக்கு அதோட ஒரு அவேர்னஸ் இல்லை. பட் இப்போது குல்மெஹர் அண்ட் ஜெஸ்ட் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய அவேர்னஸ் வர மார்ச் 2ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதுக்காக நம்மளோட தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் நான் நினச்சிட்டு இருந்தேன் 30 வயசுக்கு மேலே தான் இந்த சர்விக்கல் கேன்சர் வரும்ன்றது. இப்போ தான் தெரிஞ்சது, டாக்டர் மேடம் சொன்ன அப்புறம் 9 வயசுலேயே பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சர்விக்கல் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி இது இதோட ஸ்டாப் ஆகாம இது மேல் கட்டமா கொண்டு போகணும். அண்ட் இப்போ சார் சொன்னாங்க, மிஸ்டர் கேல்வின் சொன்னாரு, இதுக்கான நமக்கான ஒரு பிரத்யேகமான மெஷின்ஸ் இப்ப கொண்டு வர போறாங்க. அதுதான் ஏன்னா இந்தியாலே அது இல்லைங்கிறாங்க. அண்ட் இட் இஸ் மோர் ஹெல்த் அலார்மிங். என்னன்னா நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு கேட்கும் போதே பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நமக்கு இந்த அடிப்படை சட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடிப்படை தேவை, சுத்தமான காற்று, சுத்தமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கணுன்றதும் நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்குது. ஸோ இதை நடத்தக்கூடிய 2 பேரும், குல்மெஹர் அண்ட் ஜெஸ்ட் 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வர மார்ச் 2ஆம் தேதி 2500 பெண் குழந்தைங்களுக்கு இந்த கேன்சர் அவேர்னஸ் மற்றும் அந்த மருந்து இல்லைங்களா, வேக்சினேஷன் அது கொடுக்க போறாங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட சப்போர்ட் கிடைச்சதுக்கும் எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ. எங்களுடைய அழைப்புதலை ஏற்று மீடியா நண்பர்கள் பரவாயில்ல எவ்வளோ வேலை விட்டு பசேஷன் விட்டு இங்கே இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணதுக்கு உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் பீகாரில் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கேன்சர் அவேர்னஸை. ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் மார்ச் 2ஆம் தேதி நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 10,000 குழந்தைங்களுக்கு கேன்சருடைய அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த நிகழ்வில் பங்கு வருவதற்காக நம்ம டாக்டர் மேடம், லாயர் மேடம், நம்ம பிரபு சார் இப்படி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கடைக்கோடி மக்களுக்கும் இந்த கேன்சர் பற்றி அவேர்னஸ் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு டைமாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பண்ணுறோம், சாய்ராம் காலேஜில். இதுக்கு 2 மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறதா இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் இருந்தும் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை கடைக்கோடி மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஊடக நண்பர்கள் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து எல்லாருக்கும் கொண்டு போய் இது சேர்த்து இந்த கேன்சரை பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அந்த ஊடக நண்பர்கள் இருக்கிறதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். स्वास्थ्य को लेके ही रहा है, वुमेन एंड चाइल्ड हेल्थ बेनिफिट्स एंड आफ्टर 15 years हमने ये देखा है, अपनी जर्नी में यही देखा है कि हमने अपने आप को बीइंग अ फीमेल हमने अपने आप को बहुत इग्नोर किया है, अपने हेल्थ को भी इग्नोर किया है. आने वाले थ्रेट से हम बिल्कुल अवेयर नहीं होते, और अगर हमें अवेयरनेस है भी कि ऐसी चीज़ें ज़रूरी हैं हमारे हेल्थ के लिए, बट हम इग्नोर करते हैं, ध्यान नहीं देते हैं. तो
तो 15 इयर्स पहले बुलमोर मैत्री की हमने स्थापना की थी एक मिशन के साथ कि हम महिला स्वास्थ्य को लेके ही काम करेंगे और उनके अंदर एक अवेयरनेस क्रिएट करेंगे, बिकॉज प्रिवेंशन इज़ बेटर देन क्योर। तो जब हम बीमार होते हैं तभी हम हॉस्पिटल की तरफ रुख करते हैं। हमने कभी भी अपने हेल्थ को प्रायोरिटी में नहीं रखा, आइदर मेल और फीमेल बोथ। सो ये जो ब्रेस्ट कैंसर, सर्विकल कैंसर, ये एक डेडली डिजीज़ था जिसपे 15 इयर्स बैक अगर हम बात करें तो प्रिवेंशन इतना पॉसिबल नहीं था, क्योंकि पता ही बहुत लास्ट में होता था कि 4th स्टेज पहुंच के आप जब चीज़ें बिगड़ती हैं तब आप जा रहे हैं हॉस्पिटल एंड डिटेक्ट होता था। बट दो ही चीज़ें थी, आइदर हम अपनी जान गंवा रहे होते या लंबा ट्रीटमेंट चल रहा होता था, बट क्योर नहीं हो रहा था क्योंकि अवेयरनेस नहीं थी। समय रहते हम हॉस्पिटल नहीं गए, हमने अपना चेकअप नहीं कराया, हमने अपनी स्क्रीनिंग नहीं कराई। लेकिन लास्ट 10 डेज जब कम्प्लीटली फोकस अवेयरनेस, एजुकेशन और ट्रेनिंग पे ही रहा हमारा सब्जेक्ट, जो कि ब्रेस्ट कैंसर और सर्विकल कैंसर को लेके था। 2018 में हमने ये सोचा था कि नहीं, अभी बहुत हो गया कि जब आप किसी को उसकी लाइफ बहुत अच्छी जा रही होती है जब वो अवेयर नहीं होता, लेकिन आपने एक अवेयरनेस क्रिएट की है तो उनके अंदर एक फियर भी आता है कि व्हाट नेक्स्ट। देन HPV वैक्सीन अवेलेबल था बट बहुत कॉस्टली था। 2003 से ही वैक्सीन अवेलेबल थे, बट 11,000 एक डोज का था, और आते आते 2020 में ये 4,000 का सिंगल एक डोज था। और 9 to 14 ईयर्स हम जो वैक्सीन प्रमोट करते हैं बच्चियों में, वो 2 डोजेस का है, और जैसे ही वो 14 प्लस की हैं उनका 3 डोजेस होता है। तो वो एक वैक्सीन जो था उसकी शुरुआत हमने 2020 में शुरू की थी, और धीरे 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 लोगों ने खुल के बात करना शुरू किया। जैसे आप एड्स पे खुल के नहीं बात करते थे आज से 25-30 साल पहले, वैसे ही लोग सर्विकल कैंसर होता क्यों है इस पे इसलिए नहीं बात करते। रीज़न क्या है कि ये स्किन टू स्किन होने वाला डिजीज़ है, तो कहीं ना कहीं हमने इसको एक टैबू के रूप में लिया कि मतलब आपके मल्टीपल पार्टनर्स हैं या सेक्सुअल डिजीज़ है, हम कैसे बोलें, कैसे बताएं उनको। लेकिन बच्चियों को प्रिवेंट करना हमारा मुख्य जो उद्देश्य है कि हम अपने आने वाले फ्यूचर को सिक्योर कर सकें, क्योंकि एक नारी जो है वो परिवार की धुरी होती है। तो हम अपने रूट को पहले बचा लें। जैसे बच्चियां बड़ी होंगी, वो किशोरी अवस्था में आएंगी, फिर वो और बड़ी होंगी, फिर उनकी शादी होगी, तो हम उनको वहीं क्यों ना प्रिवेंट कर दें। और जो 20 प्लस आ चुके हैं, जो सेक्सुअली एक्टिव हैं, उनके लिए तो अर्ली डिटेक्शन ही एकमात्र उपाय है। तो उनको हमने अवेयर करना शुरू किया स्क्रीनिंग के लिए, पैप्समियर और HPV टेस्ट के लिए। तो ये इंटायर 15 इयर्स की जर्नी जो है एजुकेशन, अवेयरनेस, ट्रेनिंग प्रोग्राम्स, अर्ली डिटेक्शन और प्रिवेंशन पे रहा। और अभी तमिलनाडु चैप्टर हमारा शुरू होने वाला है, जिसकी वजह से हम लोग आज यहाँ पे आपके सामने हैं अपने एक नए अपकमिंग प्रोजेक्ट्स को लेके, जिसका नाम है यूनाइट विद अस, जिसके अंदर सर्विकल कैंसर से रिलेटेड आप सारी एक्टिविटी देखेंगे। आइदर वो अवेयरनेस है, एजुकेशन है, ट्रेनिंग प्रोग्राम्स हैं, हम स्क्रीनिंग को भी प्रमोट कर रहे हैं अभी। और हमारी कोशिश है कि हम गिनीज बुक ऑफ वर्ल्ड रिकॉर्ड में अपना नाम दर्ज कराएं, क्योंकि जब बड़ी चीज़ें होती हैं, बड़ा मूवमेंट होता है, तो सबका ध्यान उधर जाता है। उसके बाद गूगल पे सर्च बढ़ जाते हैं सर्विकल कैंसर को लेके। तो हमें आशा है कि ये राज्य भी हमें उतना ही प्यार देगा जितना हमें अन्य राज्यों में प्यार मिलता रहा है। और ये नीड ऑफ आवर्स जिसको हम कह सकते हैं, एक बर्निंग इशू है जिस पे खुल के बात करने की ज़रूरत है। வணக்கம் சென்னை. என் பேர் சந்தியா. ஸோ ஐம் இன்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது நான் வந்து இந்த என்ஜிஓ கூட ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலேயே இருக்கேன். வி ஆர் மெயின்லி இது சர்விக்கல் கேன்சருக்காக வி ஆர் ஃபார் தி யங் கேர்ள்ஸ் ஃபார் தி ஏஜ் ஆஃப் 9 to 14 இயர்ஸ். இது நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியில் அவேர்னஸே இல்லை நிறையா. ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ், ஸோ தட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு அந்த கேன்சர் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூனோ மக்களுக்கு தெரியணும் நம்ம என்ன கேன்சர் என்னது ஃபஸ்ட் திங். இப்போ எல்லா ஃபேமிலியில் கேன்சர் வந்துனே இருக்குது, ரொம்ப இட்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்குது அந்த கேன்சர். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி தரணும், யூனோ வாட் இஸ் கேன்சர், எதுக்கு வரணும். ஹைஜீன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எப்படி லேடிஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, யங் கேர்ள்ஸ், அவங்களுக்கு ஹைஜீன் ஃபேக்டர் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக வாட் டு டூ, அந்த வேக்சினேஷன் 2 டோசஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த என்ஜிஓ த்ரூ. ஸோ தட் கேர்ள்ஸ் 9 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் அந்த வேக்சினேஷன் 2 டோஸ் எடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு இந்த கேன்சர் யூனோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் இல்லைனா வரவே கூடாது, இராடிகேட் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் ட்ரைங் ஃபார் திஸ். அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் தேவைப்படும் இதுக்கு.